இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் இன்னும் எத்தனை நாளைக்கு மூஞ்சி தூக்கிட்டே இருக்க போகிறாங்க காவேரி அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய முதல் கேள்வி. ஏன்னா ஒரு அளவுக்கு ஓகே, கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வருத்தமாக இருந்தீங்க, மனசில் ஒன்று ஓட்டிகிட்டு இருந்தீங்க, அதை யோசிச்சுட்டு இருந்தீங்க, அந்த மனசு ப்ராசஸ் பண்ணல ஒரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் அது வரைக்கும் இருக்கிறது ஓகே. இல்லை அப்படியே இருந்துருவீங்களா, அப்படியே வாழ்க்கை முழுக்க இருந்துருவீங்களாங்கிறது கேள்வி இருக்குல்ல. அதுதான் இப்போ நமக்கும் இருக்குது. இப்போ விஜய்கிட்ட இப்போ ஓப்பனாக கேட்டுற வேண்டியது தானே, எதுக்கு நிவின் கிட்ட சொன்னீங்க அப்படின்ட்டு. அவரும் பல தடவை கேட்குறாரு, என்ன பண்ணனான்னு கோவமாக இருக்கேன்னு கேட்குறாரு. யூஸ்வலாக இருக்க காவேரி இதை வாயை விட்டு கேட்டிருப்பாங்க, அதை ஏன் கேட்கல அப்படிங்கிறது நமக்கு புரியல. இதுக்கு நடுவில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ராகினி, அஜய் இவங்க எல்லாரும் சேர்ந்து பசுபதியை வர வச்சா பசுபதி அஜய் அடிக்க போகிறார். இவங்க கூடலாம் சுற்றிக்கிட்டு இருக்க, இவங்க கூடலாம் எப்படிமா சமாதானமாக போக முடியும்? இவன் ஒரு ஏமாத்து கைமா, இவன் பண்ணுறது பேசுறது சொல்கிறது எதையுமே நம்ப முடியாது. திருட்டு பையன், காதில் பூ சுற்றி விட்டான், இவனும் அவங்க அப்பனும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போதே இந்த விடுங்கப்பா இது என் மேலே காதலில் அன்பில் அப்படின்னு பண்ணிட்டாரு அப்படின்னு இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க ராகினி அஜய்க்கு சப்போர்ட் பண்ணி. ஆனால் அதுக்கு பழி வாங்கிறதுக்கு அந்த விஜயும் காவேரியும் பிரித்து விட்டு காவேரியை பழி வாங்கி வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கிடச்சிருச்சுப்பா அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல ஐடியாவை சொல்ல, அப்புறமா கேட்குறேன் அப்படின்னா இப்போ இந்த வெண்ணிலாங்கிற கதாபாத்திரத்தை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. வெண்ணிலாவை காதலிச்சதும், கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கிளம்பி போனதும், அதனால நடந்த விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ என்னடா அது அப்படின்னு ஒரு மாதிரி யோசிக்கிறார் பசுபதி. இதெல்லாம் எப்படி நான் உண்மைன்னு நம்புறது? இதெல்லாம் எப்படி உண்மையாக இருக்கும்? இதுவே ஒரு கதையாக இருக்கக்கூடாதா? வெண்ணிலான ஒரு கேரக்டரே கதையாக இல்லைங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நீ இவ்வளோ பொய்காரன் தானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே இப்போ அன்பு வந்துடுறாரு. இவன் எதுக்கு வந்தான் அப்படின்னு கேட்க, எங்கள் அப்பாவை பற்றி இப்படி பேசாதீங்க அப்படின்னு அஜய் சொன்னதுக்கு அப்பாவை அடிக்க போகிறார். அஜய் அடிக்க போகிறாரு பசுபதி. கடைசியில் இதெல்லாம் உண்மைதான். அந்த வெண்ணிலாவோட அப்பா பார்த்தா கொஞ்சம் நல்ல விவரமான ஆள். அந்த ஆள் எங்கள் வீட்டுக்குள்ளே கல்யாணம் ஆகி வந்தால் அப்புறம் எங்களுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும், எங்களை வீட்டை விட துரத்திடுவாங்கன்னு எங்களை நாங்களே காப்பாற்றிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ராத்திரியாக ஆளுங்களை வச்சு மிரட்டி அவுட் ஹவுஸ்லேருந்து அவங்க 3 பேரையும் அனுப்பிவிட்டேன். அப்பா அம்மா அப்புறம் அந்த பொண்ணையும். போகிறவரில் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்கெல்லாம் இறந்துட்டதா சொன்னாங்க. அந்த பொண்ணு இறந்துட்டதா சொன்னாங்க. அப்போ இந்த பொண்ணு இப்போ உயிரோட தான் இருக்கா அப்படின்னா அவளை இங்கே ஏரியாவில் தான் எங்கேயோ இருக்கணும். அவளை கண்டுபிடிச்சி கூட்டு வந்தோன்னா விஜய் கண்டிப்பாக காவேரியை தூக்கி போட்டுருவான். ஏன்னா விஜய் நான் ஏன் அந்த பொண்ணு இறந்ததை சொல்லலை அப்படின்னா, சொன்னால் 4 நாள் அழுவான். அதுக்கப்புறம் அவன் மனசை மாற்றி ஏதாவது நான் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவாங்க. அவன் வாழ்க்கை ஃபுல்லாக அந்த குழப்பத்தில் எப்போ வேணாலும் வருவான் இருக்கட்டும் தான் நினச்சேன். ஆனால் திடீர்னு காவேரி உள்ளே வருவானா எதிர்பார்க்கல. அதில் தான் இவ்வளோ பிரச்சனையாகி நானே வீட்டை விட்டு வந்துட்டேன். அதனால் எப்படியாச்சும் இதை கரெக்டான முறையில் கொண்டு போகணும் அப்படின்னா சம்பவம் நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறார். உடனே அந்த பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள், அப்புறம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணலான்ட்டு அப்படின்னு பசுபதி கிளம்பிடுறாரு. ஸோ இந்த மெயின் வில்லன்களே அடுத்து ஒரு பெரிய பிளானை போட்டுட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா குமரனுக்கு இப்போ அந்த நடிக்க சான்ஸ் கிடச்சது சுத்தமாக பிடிக்கல கங்காவுக்கு. அவர் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டார் வேறு. எல்லாரும் சந்தோஷமாகி சொந்தக்காரங்களாம் கால் பண்ணி சொல்லி, அப்புறமா அவங்க அம்மாவுக்கு குமரனோட அம்மாவுக்கு கால் பண்ணி பாட்டியே சொல்கிறேன்னு சொல்லின்னு எல்லா விஷயமும் மாற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே இப்போ பார்த்தீங்கன்னா கங்கா தனியாக கூப்பிட்டு அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, நமக்கு ஏகப்பட்ட துணி சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு அவர் நடிக்க போகிறது இவர் அப்படியே ஆள் மாறிடுவாரோங்கிறது தான் அவங்களோட மெயின் பயமே. அதை அவங்க இப்போ சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கண்டிப்பாக அதை ரிவீல் பண்ணுவாங்க. எனக்கு நீங்கள் அங்கே போயிட்டு இன்னொரு பொண்ணோட நடிக்கிறீங்க எல்லாருக்கீங்க, எனக்கு பயம் வருது. நான் அவங்களை எப்பயுமே குறைச்சி மதிப்பிட்டே இருந்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை எல்லாரும் பாராட்டாங்க இது பண்ணுறாங்க போது என்னை விட்டு நீங்கள் போயிடுவீங்களான்னு தோணுது. ஏன்னா நான் ஒன்றும் நல்ல மனைவியாக இருக்கேன், நான் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு உங்களை எப்போ தான் குறை சொல்லிட்டு தானே இருந்தேன் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை கிரியேட் ஆகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதை வச்சு அதனால இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ நடிக்க போகக்கூடாதுங்கிறாங்க. அப்புறம் உங்கள் விருப்பம் அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் போகலையான்னு கேட்டால் கங்கா போவேணான்ட்டா அப்படின்னு இவரும் சொல்ல, உடனே கங்காவை கூப்பிட்டு ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டால், அப்புறம் எங்களுக்கு நிறைய தொழில் இருக்குது, நாங்கள் பார்த்துக்கணும், எவ்வளோ பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் இருக்கிற பிஸ்னஸை விட்டு நாங்கள் பண்ண விருப்பம் இல்லை, நாங்கள் ரிஸ்க் எடுக்க மாட்டோம், அதனால் அவர் ஒன்றும் போவேணாம் அப்படின்னு சொல்ல, நீ போயிட்டு வந்துடுறா, என்னடா இவ அப்படி பிடிவாத கையாக இருக்கான், நீ என்னடா பண்ண முடியும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் நர்மதா என்ன பண்ணுறாங்க, இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் கரெக்டான ஆள் நம்ம காவேரி அக்காவும் விஜய் மாமாவும் தான் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கே கிளம்பி போகலான்னு பார்த்தா, விஜய் இப்போ என்ன பண்ணுறாரு, அன்றைக்கி அவங்க அம்மாவுக்கு காஃபி கொண்டு வந்தாரு, இன்றைக்கி காவேரி காஃபி கொண்டு வந்து கொடுத்து காவேரிகிட்ட உட்காரு காவேரி, காஃபி குடி காவேரி, என்ன காவேரி பிரச்சனை உனக்கு, ஏன் ஒரு 2 நாள் 3 நாள் நீ சோகமாக இருப்பான்னு நினச்சேன், அவங்க தங்கச்சி கூட சண்டை போட்டு இப்போ இன்னமுமே அப்படி இருந்தேன்னா நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா, என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்குறாரு. இவங்க பதில் சொல்லலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இப்போ பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நர்மதா வந்துடுவாங்க அப்படின்னு மட்டும் நமக்கே தெரியுது. ஸோ கடைசி வரைக்கும் சும்மா இவர்கிட்ட மூஞ்சை தூக்கிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன தான் கதையில் இப்போ எப்படியே காவேரி மாதிரியே இல்லைங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.